ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன்கள் 23ஆந்தேதியிலேருந்து 29ஆந்தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பாருங்கள், லக்னத்துக்கு பார்க்குறதோட ராசிக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை வந்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வருங்க. முதல்ல வருது பொது பலன்கள். இப்போ ஜென்ரலாக வந்து என்னென்ன பலன்கள் நடக்குங்கிறத வந்து பொது பலன்களில் பார்ப்போம். அது வந்து ஒரு 60% வரும்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்போது உங்களுக்கு வந்து 6ல் சுக்கிரன் உச்சம். அதுவும் எந்த மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் 6 வந்து கொஞ்சம் நிறைய குறை கண்டுபிடிக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு வேலை எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கிறது அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ 2, 7, 5 ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள். ஸோ குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட வருமானத்துக்காகவும் குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கான விஷயத்துக்காக நிறைய வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே நல்லாகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஸோ நிறைய அலைச்சல்கள், வேலையில் வந்து நிறைய அங்கே இங்கே சொல்லி கொஞ்சம் அலைக்கழிக்கிறமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு லெவலில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காசு, பெரிய முன்னேற்றம். இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4, 5ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் போது சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து எதாவது கடன் வாங்குறதோ, வழக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் போட்டு எதாவது புது சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியும் சனியாக இருந்து அது வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை நிறையா கேர் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து 9ல் வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து எங்கேனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவேன், அங்கே தூக்கி போட்டுருவேன், இங்கே தூக்கி எதாவது மிரட்டுவானுங்க. அதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை மாமனார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எவனாச்சும் வந்து உள்ளே வந்து நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு ஏதாச்சும் நாட்டாமல் பண்ணுவாங்க. என்றைக்குமே நம்ம ஃபேமிலி விஷயத்தில் வந்து எவனையும் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் அதுக்கான எல்லாமே இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் போகலாம், எங்கன்னா வெளியூர் கோயில் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10. ஸோ 10ஆம் தேதி சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள்னால தான் கொஞ்சம் ஒரு 2 நாள் ஒரு டென்ஷனாக இருக்கும். திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி ஆனால் சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா ராசிக்காரில் வந்து 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு போனோம், இல்லை குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுதன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதன். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது வேலை விஷயத்துக்கான விஷயங்கள் நல்ல லாபகரமாக, வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கூடவே இருப்பான், அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு வருவானுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னம் வந்து சந்திரன் தேசம், திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது
குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ஒரு லெவலில் முன்னேறது, குழந்தைகளுக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட அக்கா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு செலவினங்களுக்கோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கோ போகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதே மாதிரி துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி எந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. என்ன பண்ண தெரியாமல் ஒரு டென்ஷன் இருக்கும். குலதெய்வம் வழிபாடு போனோம், நாங்கள் போனோம் அங்கே போகணும்னு நினச்சிட்ருக்கேன், போக முடியலங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல் எடுத்துக்கிறது. இல்லைனா அப்பாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் சண்டை போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுவும் துலா லக்னமாக இருந்து சனி தசாபதினா, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சொத்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வெற்றி, குழந்தைங்க அடுத்த காலத்தில் கட்டத்துக்கு போகிறது, அவங்க வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து, ஏன்னா வந்து சனி வந்து 5க்கு 2ஆக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6ல் இருக்க சனி இனிமேல் நல்லது தான் பண்ணும். துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாம், அங்கே வெளியூர் போகணும், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக வந்து கேது தசா, கேது 11ல் இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் போயிடும். ஸோ ஏதாச்சும் வேலையில் ஏதாவது சிக்கலோ டென்ஷனோ இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் வந்து பெருத்த லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசா, சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி 6ல் வந்து வேலையில் கவனமாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். என்னடா போட்டு படுத்தி எடுக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ஏதாச்சும் உங்களுக்கு மீறி ஏதாவது கடன் வாங்கிட்டு அதுக்காக ஐயோ முடியலங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே விருச்சிக ராசிகளில் வந்து கொஞ்சம் சூழ்நிலை எப்போதுமே இடவுடமே அமைஞ்சிரும். எங்கே போனாலும் சரி, போகிற இடத்துலாம் அவங்க ஏதாவது டென்ஷன் பண்ணினே இருப்பானுங்க. இன்னும் கோபம் தனக்கு தானே ஆப்போசிட் ராசியில் வந்து விருச்சிக ராசியும் ஒன்று, மேஷ ராசியும் அப்படி தான் இருக்கும். விருச்சிக ராசி, துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசியும் செல்ஃபாக வச்சுக்கிறதுல அவங்களுக்கு ஈடு இணை அவங்களுக்கு தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய். ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் வந்து பார்த்தோன்னே மற்றவங்களோட குறை நிறைய தெரிஞ்சிடும் அவங்க கண்ணுக்கு, அதுதான் பிரச்சனையே. அவங்க இப்போ வந்து 4ல் இருக்கும்போது ஏதாச்சும் சொத்து வாங்கலாம், லோன் போட்டு ஏதாவது சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்காருங்க. பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏதாச்சும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிங்க. இந்த புள்ள படிக்குமான்னு. சில பேர் சொல்லுவாங்க என் புள்ள வந்து டாக்டர் படிக்கணும். அந்த புள்ள 40 மார்க் கூட எடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவனை போய் டாக்டரை போட்டு எத்தனை பேரை கொள்ளுவாங்க. ஸோ அதனால் கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்றதை வந்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ முயற்சிலாம் நல்லாயிருக்கும். பட் தான் சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஓடமாக போடும். அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் செக் இஷ்யூ பண்ணும்போதோ, பேமெண்ட்டு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது துட்டு இருக்குதான்னு பார்த்து பேமெண்ட் கமிட்மெண்ட் கொடுக்குறது, செக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் இருக்குதான்னு பார்த்து வந்துருமான்றதை பார்த்துட்டு கொடுக்கணும். இல்லைன்னா அதனால் மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும், அசிங்கமாகப்படும்ல. அப்புறம் நீங்கள் பெரிய அவஸ்தாதானோ, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கத்துறது ஏதுக்கு இந்த டென்ஷனு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 4க்கு 2ல் வந்து சூரியன் சனி இருந்தாலே அம்மா கொஞ்சம் ஏடாவடமாக பேசும். ஸோ அம்மாவும் கொஞ்சம் ஏடாவடமாக பேசும், ஏதாச்சும் ஏடாகணும். அதேமாதிரி நிலபுலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது ஏதாவது சொத்து வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதாவது புதுசாக லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது
மனைவியின் மூத்த சகோதரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் செலவு பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாச்சும் செலவு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதேமாதிரி மனைவி சொல்லி பசங்களுக்காக, அதாவது உங்கள் பையனுக்காகவோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுமே நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது செலவு சரியானு பார்த்து பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு 90% வந்து தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவாக இருக்கும். சில பேர்லாம் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது, சில பேர்லாம் இருக்கான், ஒரு சிம்பிளாக ஒரு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனால் எதை மொய்ட்டு வரணும், பந்தாவாக போகணுன்றதுக்காக 20 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கின முட்டா பையன்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போய் 20 லட்ச ரூபா கார் வாங்குகிற முட்டாள் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்கள். அதனால் வந்து யோசிக்கணும் நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு. அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் உட்காந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுதுன்னு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது. ஸோ அதுவும் யோசிங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அதுதான் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன தேவையோ நம்ம அதுக்கு வழியாக சும்மா பந்தா காட்டின்னு சும்மா வந்து இருக்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அது ராகுவோடு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அம்மா வந்து கொஞ்சம் பேஜார் பண்ணுவாங்க. சொத்து சம்மந்தமான விஷயம் அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. சும்மா வந்து சில பேர்லாம் வண்டி கட்சிச்சுன்னா எதிர்க்கிறவனு காலி பண்ணிடுவான் பொழுது, இவன் போய் சேர இல்லாமல் கூட இன்னும் 2 பேரை கூப்பிட்டு விடுவான். அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம், நல்ல விஷயம் பண்ணும். புதன் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க, நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஏடாகூடமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்து ஆசை நிறைய இருக்கும். ஏதாச்சும் பெருசாக போகணுன்னு, அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நூண்டி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஏடாகூடம் போடும். ஃப்ரெண்ட்ஸு மூத்த சம்மந்தமான விஷயங்கள் இல்லை, அவங்கள வந்து இந்த சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் யார் பிரச்சனை வேணும், உங்களுக்கு தான் பிரச்சனை வருங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் செலவு வைக்கும். குழந்தைங்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே செலவு வைக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தோம் பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி. ரிஷிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தவங்க. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நம்ம டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புமே நிறையா இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தலையை விட்டுனா ஐயோ முடியலேன்ற ஒரு டென்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னமாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஏதாவது சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏதாச்சும் பெருசாக சொத்து வாங்கலாம், லோன் போட்டு வந்து வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயம் கவனமாக வரும். இல்லைன்னா நீங்கள் அம்மாட்ட போகும்போது அதுவே வல்லுன்னு விழும். ஸோ அதுதான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுவும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து ராகு வந்து 4ல் இருக்கும்போது அது புதனுடைய இருக்கும்போது புத்தி கர்வம் அதிகமாக இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, யாரா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சில பேர் சொல்கிற தூக்கிட்டே நடப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து தொழிலில் வந்து நம்ம தகுதிக்கு மீறி பெருசாக போய் கடன் வாங்குறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 5ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக பெருசாக செலவு பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது தேவையாங்கிறத யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, நம்மளை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அது என்ன சாமியாக வேணால் இருக்கட்டுங்க, உட்காந்து மனதார வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து சாமி உங்கள்கிட்ட ஊடுருவி உங்களோட அது வந்து ரொம்ப அந்யோன்யம் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி வந்து இந்த பிரார்த்தனையை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதும் சிறப்பான விஷயங்கள். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வியாபார ரீதியான வண்டி வாங்கல் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 சனி இருக்கும்போது பழைய வீடுகள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது பழைய வீடு கொடுத்து புது வீடு வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இந்த பிள்ளை அப்படி இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் உங்களுக்கு உச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது ஒரு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு வந்து 3 இருக்கும்போது மனைவி வந்து உங்களுக்கு வந்து வெளியூர் போகணுன்னுவீங்க. வியாபார ரீதியாக விஷயத்தில் வந்து நிறைய வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயம்லாம் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் போனாலும் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கணும். அது வந்து கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் சரி, அப்பா சார்ந்த விஷயங்களும் சரி, நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்துரும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களே ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் நமக்கு டென்ஷன்ஸ் வருங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி. ஸோ 6, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். புதிய வண்டி வாங்கணுன்னா வாங்கிறதுக்கான சூழ்நிலைலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்க. இப்போ வந்து தசாபுத்தி பலங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போது அந்த தசாபுத்தி பலங்களை பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து 9ஆம் இடம் அதிபதி. இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா வீடு பராமரித்து வேலை, வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக செலவு வைக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து லோன் போட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து சந்திரன் தசை. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலங்களில் மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 5, 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப பெருமை விடுவீங்க. ஸோ அவங்க அதுக்காக கொஞ்சம் சில நேரங்களில் செலவு பண்ணுறமான விஷயமும் சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்குங்க. ஸோ 3 சுயசாரத்தில் போகும்போது அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தேகம் வரும். நீ இப்படி பண்ணிட்ட நீ இப்படி ஒரு மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள், அதனால் ஒரு எமோஷன் வர மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது 9ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க சட்ட சிக்கல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் 4ல் உச்சம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பரானா கண்டிப்பாக சூப்பருங்க. நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போகிறோம், என்ன செய்கிறோங்கிறத வந்து யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கேமரா வைப்பாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. ஸோ கேட்டத்தில் காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அண்ணன் தம்பிகள் நடுவில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள், டென்ஷனோ இல்லை சுப நிகழ்ச்சி நடத்துகிற விஷயங்கள் வந்து ஒரு எமோஷனான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 11ஆம் அதிபதியான
செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது நல்ல லாபம் கிடைக்குங்க. பெரிய லாபங்கள், பூமினால் லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 5 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் வந்து உச்சமாகும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி அபரீதமாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கிடைக்காத ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள். ஆன்மீக சுற்றுலானால ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் வரும். எல்லாமே அற்புதங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது புதிய வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. சில நேரங்களில் வேலையில் வந்து புதன் ராகு ஒன்றா இருக்கும்போது சில நேரம் ஏடாவிடமும் பேசுவோம். அதனால் பேசுறதுனால ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர், டாக்குமெண்டேஷன், இந்த செக்கு கொடுக்கும்போதெல்லாமே கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். கற்பனையிலே நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி நடந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது, அது இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றலாம் யோசிக்காமல் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும்போது பார்த்துக்கலாம். ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி லைஃப் நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது. எதுக்கு தேவையில்லாமல் அவன் இப்படி பண்ணிட்டானா இப்படி பண்ணுறது, இவன் இப்படி பண்ணிட்டானா பண்ணுறதுன்றலாம் ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் முரண்டு பிடிப்பார். இந்த புதன் ராகுலாம் இருக்கும்போது புத்தி வேலை செய்யாது. டேடிக்கு வந்து புத்தி வேலை செய்யாது. கொஞ்சம் இடமா பேசுறதுலாம் இருக்கும். அதான் ஓய்வு போதும் விடுங்க, எல்லாம் ஒரு ஷார்ட் டைம் தானே, எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற பிளானெட்டு, எல்லாம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எது கடன் வாங்க முதல் யோசிங்க. ஏன்னா வந்து அப்புறம் கடன் வாங்கிட்டோம், ஐயோ என்னடா இவ்வளோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பெலாம் நல்லாயிருக்கு. புதிய சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்தாங்க. சூரியன் வந்து 8ஆம் அதிபதிங்க. அவர் வந்து 3ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் செக்கு, அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதுவும் இல்லாமல் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து மண்டையில் போட்டு வளட்டிங்கன்னா ஐயோன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறதெல்லாம் வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து எமோஷன் ஆகாமல் என்ன ஆகிட போகுதுன்னு உட்காந்து யோசிங்க. என்ன அதனால் வந்து இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டா ஒரு குழந்தைக்கு வந்து அப்போ தான் பிறந்துருக்குது, அது 25 வயசில் கண்டன் ஜோசியம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போயே உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. அது 25 வயசு வரும்போது பார்க்கலாமே, எது இப்போயே போய்ட்டு உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் வந்து சந்திரன் தேசம். சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயம்லாம் நடக்குங்க. நல்ல ஏற்றம், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மகர லக்னம் வந்து செவ்வாய் தசை. செவ்வாய் 4 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது புதிய வண்டி, வாகனங்கள், வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு தான். ஸோ மகர லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சில நேரத்தில் நம்ம பேசுகிறது வந்து நிறைய விரோதத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் ராகுன்னும் போதே கொஞ்சம் கவனமாக. அதே மாதிரி அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து கேது தசாபதி வந்தாங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது, அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வழக்குகள் ஏதாச்சும், கேதுனாலே வழக்கு, கடன், இதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ இருக்கும். அது யோசித்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ அறக்க பறக்க வந்து பண்ணணும், இன்றைக்கே முடிக்கணும், இன்றைக்கே பண்ணணுன்னா அது ஆகுறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பிரச்சனை இருக்குன்னா அது நியூட்ரலாக விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. நம்மகிட்ட வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது என்ன சொல்லுவானா, எனக்கு நாளைக்கு பணம் வேணும், நாளான்னைக்கு பணம் வேணும், ஒரு மாதத்தில் இத்தனை கோடி வேணுமா தான் கேட்பானு. இது இப்போ டைம் இப்படி இருக்குது, கொஞ்சம் கம்முன்னு இருக்கியான்னா கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குதே, குத்துதே, கோடையுதேன்னு வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்தா 5 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்னா, அது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கும்போது
கலகங்கள் இருக்கும். உங்களை வந்து தொழில் ரீதியாக கடன் குத்துறேன்னுவான், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து டார்கெட் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்ன பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த சாமி நம்மளோட ஒன்றணும். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் சூரியனோட சேரும்போது தேவையில்லாமல் பேசுகிறது, ஏடாவிடமாக பேசுகிறது, கணவன் மனைவியினுள்ள ஒரு வாக்குவாதம், ஏடாவிடமான வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அவ்வளோதான், வேற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 5லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கைகூடி ரொம்ப சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்பு, ஏதாச்சும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம், புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 2ல் இருக்கும்போது ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு பெரிய வருமானம் சம்மந்தமான விஷயம் அவங்க அப்பா அம்மானால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடல்நலம், ஸோ அப்பாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதனால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 8ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தா 5, 8ஆம் அதிபதி ராசியிலே புதன் ராகு இருக்கும்போது குழந்தைங்க சில நேரத்தில் எமோஷனாக போய் ஏதாச்சும் பேசிடும். ஸோ அதனால் வந்து நடாதி இந்த பயவுள்ள இப்படி பேசிட்டான்னு ஒரு மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. மற்றபடி குடும்பத்துக்காக நிறைய பேர் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதனால் எல்லாமே அச்சு தூள் கலப்பிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் உச்சனும் போது நல்ல வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். அதே மாதிரி அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபதி பலன். இதில் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நல்ல லாபம் கிடைச்சாலும் குடும்பத்தில் உள்ளவர்கிட்டும் பேசுகிறதுனால நிறைய வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியில் நல்ல விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் 3, 10ஆம் அதிபதி, அவர் எங்கே இருக்கிறாருன்னும் போது அவங்க ராசியிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறது. ஸோ இப்படி இருக்குமா, அப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் நிறைய நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரும். ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் ராகு தசாபதி இருந்தாங்க. ராகு ராசியிலே இருக்குது, அது புதனுடைய இருக்கும்போது நெகட்டிவிட்டியாக கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. ஏதாச்சும் இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். புத்தி கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக யோசித்து எந்த விஷயமும் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களோட விஷயத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஆகும். ஸோ அந்த எமோஷ்னலாக ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபதியும், குரு சுப நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கான வாய்ப்பு, குழந்தையோட சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக சனி தசாபதி இருந்தாங்க. சனி 2ல் இருக்குங்க. ஸோ 2ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சண்டை போகிற மாதிரி பேசுவீங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதியும், புதன் 5, 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது, அது ராகுவோடு இருக்கும்போது குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எமோஷனாகவும் மனசு கொஞ்சம் நோகத்தான் செய்யும். அதே மாதிரி கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதினு 7ல் இருக்கும்போது
கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வாக்குவாதங்கள், அந்த ஆள் வந்து எதாவது பேசினாலும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு இது இருக்கும். பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு பொருளாதாரம், பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 4, 9, 2 இருக்கும்போது நல்ல வருமானம் வரும். அப்பா அம்மா நல்ல வருமானங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து எப்போதுமே சொல்கிறதாங்க, ஒரு சாமி உங்களுக்கு பிடிச்ச எந்த சாமி வருதோ ஸோ அந்த சாமியை வந்து மனசார வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். மனசு ஒன்றி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வந்து கட்சியில் வந்து அதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான இப்போ அந்த சாமியை நம்மளை கூப்பிட்டு போகிறது தான் உண்மையான விஷயம். அது டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் உணர முடியும்னு சொல்லிட்டு மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சுபமாக இருக்கும். ஸோ நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் லாபங்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அப்பாவுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் குடும்பத்துக்காக இருக்கிறதுக்கான ஆய்வும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது சுப செலவுகள், ஸோ வீட்டு பராமத்து செலவுகள், வண்டி பராமத்து செலவுகள், அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷம், குதூகலம்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சூரியன். 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது வேலை சம்மந்தமாக விஷயத்த கொஞ்சம் எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு 2-3 நாள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். இப்போது மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களை வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்ப்பாங்க. கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், மனைவிக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது எமோஷன், நடக்காத ஒரு விஷயம் 3ங்கிறது வந்து இல்யூஷன்லேயே போகிறது. அதே மாதிரி எங்கேனாச்சும் பேப்பர்ஸ், செக்ஸு, இஎம்ஐஸ் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் வந்து போகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய், 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, பிரயாணங்கள், இதெல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுக்கும். குடும்பத்துக்காகவும் நம்ம நிறையா செலவு பண்ணுவோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகன துறையில் இருக்கவங்க வந்து நல்ல லாபம், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், மேற்படிப்புக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணும், ஒரு பிக் ஷாட்டாக தான், ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடினே இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது, பட்டு பண்ண முடியுங்க. அதுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு பிளான் பண்ணும்போது எல்லாரையும் எதுவும் முடியத்தான் செய்யுன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நான் வந்து நல்ல ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதில் பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உங்களுடைய விஷயங்கள், வேலை விஷயங்களில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக எடுத்து பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பாசஸுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான ஆகணும், ரொம்ப கவனமாகணும். மீன லக்னம் வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட விஷயங்கள் நல்ல சூப்பராகவும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னம் வந்து செவ்வாய் தசாபுக்திகள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள், தந்தை சார்ந்தவர்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருந்து அது புதனுடைய இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, தாய் மற்றும் மனைவியால்
ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து தூங்காமல் இருக்கிறது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு புத்தி தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தேசாபதி கேது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருந்து கேது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வேலையிலேயும் வந்து ஒரு நெருக்கடிகள் இருக்கும். யாராச்சும் வந்து ஒரு நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம். அதுவும் அது ராசியிலே இருக்கும்போது நம்மளே போட்டு குழப்பம். இதனால் வந்து நம்ம தான் வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிறோங்கிறது தான் உண்மையான விஷயம். அது தேவையா இல்லையாங்கிறதும் கொஞ்சம் தள்ளி ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னாலே நீங்களே வந்து அனலைஸ் பண்ண முடியும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ வந்து தேவையில்லாத நடக்காது. இப்போ முதல்ல சொன்ன நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி இனிமேல் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூளையை போட்டு குழப்பாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான வழி. என்னை பொறுத்தவரை டெய்லி ஒரு 15 நிமிஷம் அது என்ன சாமியாகனா இருக்கட்டும் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கு நாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அந்த ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களோட தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்றைக்கி இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக அந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூனியமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போது லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.